இந்த துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. பஞ்சபூதத்தில் காற்று குறிக்கக்கூடியதாக இந்த துலாம் ராசி பார்க்கப்படுது. இந்த துலாம் ராசி அன்பர்களின் குணநலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்கள் காதலில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க. இவங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே இவங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் திரும்ப மாட்டாங்க. அந்த விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு உறுதுணையாக ரொம்பவும் நம்பிக்கையாக பணிபுரிவாங்க. துலாம் ராசியில் இருக்கவங்க எல்லோருமே பெருமைப்படும்படி தான் அனைத்து விஷயத்துலையுமே செயல்படுவாங்க. அதற்காக இவங்க தலைக்கணம் பிடிச்சவங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இவங்களுக்குமே காதல், பாசம், அன்புன்னு எல்லா விஷயமுமே இருக்குங்க. எல்லாத்தையுமே அனைவருக்கும் சமமாக மதித்து நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்படின்னா ஏழை, பணக்காரன், சின்னவங்க, பெரியவங்க அப்படிங்கிற வேறுபாடு எந்த ஒரு விஷயத்துலையுமே காட்ட மாட்டாங்க. இந்த துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா, இவங்கக்கிட்ட நம்ப முடியாத நிறைய நற்குணங்கள் இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க சமூக அக்கறையோடு இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அதே போல் தான் எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவும் இயல்பாகவும் எளிமையாகவும் பழகும் குணத்தாலேயே சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு பிடித்த நபராக இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க விளங்குவாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளின் விளைவுகள் உங்களை தொடராமல் இருக்கவும், வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும் காரிய தடைகளால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க நீங்கள் பரிகாரமாக காரைக்குடிக்கு அருகில் இருக்கும் குன்றக்குடி மலை மீது ஏறி வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் காணாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசமத்தை தினமும் உங்களோட வீட்டில் பாராயணம் செய்யுங்க. அதே போல் நீங்கள் கண்திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விடுபடணும், காரிய தடைகள் அனைத்தும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கருங்காலியாலான பொருட்கள் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குங்க. ஒரிஜினல் கருங்காலி மூளை உற்சாகம் ப்ரொடக்ஷன் மூலம் விநியோகம் செய்யப்படுது. அதாவது உற்சாகம் ப்ரொடக்ஷனில் கருங்காலி மாலை, கருங்காலி மோதிரம், கருங்காலி பிரேஸ்லெட் அப்படின்னு 3 வகையை வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை வாங்கி அணிஞ்சிக்கோங்க. நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த நம்பரை நீங்கள் இந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கலாங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா 90 87 67 77 89. இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கோம். இந்த கருங்காலியால் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் வருங்க. கட்டாயம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே பாசிட்டிவாக மாறும். நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இந்த கண்திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விலக்கு பெற கருங்காலி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சாதாரண நிலையில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் தன்னம்பிக்கையோடையும் புது தெம்பு தைரியத்தோடையுமே செயல்படுத்துவீங்க. உங்களோட நிர்வாக திறமை அப்படிங்கிறது எல்லோராலையுமே போற்றப்படும் வகையில் அமையும். ஏன்னா நிறைய குழப்பங்கள், கஷ்டங்கள், தூக்கம் இல்லாமல் கடந்த காலத்தில் ஒரு 2-3 வருஷமாகவே ரொம்பவும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த ஒரு குழப்பமுமே இல்லாமல் பெரிய முடிவுகளை கூட ரொம்பவும் சாதாரணமாக எடுத்து திறம்பட செயலாற்ற போறீங்க. அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளால் கணவன் மனைவிக்குள்ள சலசலப்பு வரக்கூடும். கவனமாக வார்த்தைகளை கையாளணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட ஆலோசனைகளை ஏற்று நடப்பாங்க. குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இந்த வருடம் வாரிசு உண்டாகுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் நிறைய நல்ல பலனை நீங்கள் அடைய முடியும். புத்தாண்டின் தொடக்கம் உங்களோட ராசிக்கு 12ல் கேது தொடர்வதால் நீண்ட நாட்களாக போக நினைத்த குலதெய்வம் கோவிலுக்கு உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து சென்று நேர்த்திக்கடனை செலுத்தும் வாய்ப்பும் அமையுங்க. இந்த வாய்ப்பெல்லாம் கட்டாயம் துலாம் ராசிக்காரங்க தவற விடவே கூடாதுங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களோட நேர்த்திக்கடனை செலுத்திட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் தொடர்ந்து உண்டாகி வரும். ராகுவும் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் நிற்கிறதுனால மறைமுக எதிரிகளால் ஆதாயம் பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் மதிக்கிற மாதிரியான செயல்கள் செய்வீங்க. பொது விழாக்கள், சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். பால்ய நண்பர்களுமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அல்லது ரொம்ப நாளாக பார்க்காம இருந்த பால்ய நண்பர்கள் உங்களுக்கு இப்போ அறிமுகமாகும் வாய்ப்புமே அமையுங்க. இந்த வருடம் உங்களுக்கு கேது லாப வீட்டில் அமர்வதால் செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும். கௌரவ பதவிகளுமே தேடி வரும் வாய்ப்பும் அமையும். உங்களுக்கு ஷேர் மூலம் நல்ல ஒரு வருமானம் அதிகரித்து காணப்படும். ஆனால் ராகு 5ஆம் வீட்டில் நிற்கிறதுனால உங்களோட பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சலும் செலவுகளும் அதிகரித்து காணப்படும். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாகவும் பொறுப்போடையும் நடந்துக்கோங்க. அவங்க கிட்ட படிப்பு விஷயமா முக்கிய பிரமுகரை சந்தித்து நீங்கள் முக்கிய முடிவு எடுப்பீங்க. இந்த துலாம் ராசியில் உள்ளவங்களுக்கு உங்களோட மகளின் திருமணத்திற்காக வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
மகனோட நட்பு வட்டத்தை நீங்கள் கண்காணிக்கிறது ரொம்பவும் நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனை தொடர்பாக உங்கள் கூட பிறந்தவங்களை கலந்து நீங்கள் ஆலோசனை செஞ்சுட்டு முடிவெடுங்க. நீங்களாக எந்த ஒரு முடிவுமே தனித்து எடுக்காதீங்க. அதன் பிறகு கர்ப்பிணிகள் பயணங்கள் தவிர்த்தாவே ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு குரு உங்களோட ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வீண் அலைக்கழிப்புகள் அவ்வப்போது வந்து சேரும். உங்களோட பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பாங்க. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகளில் தீர்ப்பு கொஞ்சம் தாமதமாக வரக்கூடும். மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து போகும். தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு இருக்கிற புது தைரியத்தால் அனைத்து பிரச்சனைகளையுமே தோற்கடிச்சிடுவீங்க. திடீர் பயணங்கள், செலவுகளால் திணற போகிறீங்க. இந்த செலவுகள் திடீர்னு வரக்கூடும் அப்படிங்கிறதுனால இந்த தொழில் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ பண வருமானம் வரும்போது எதிர்காலத்திற்காக சேமிப்பு தொடங்குறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். தங்க நகைகளை இரவல் வாங்கவோ இரவல் கொடுக்கறதோ தவிர்த்துடுங்க. அதுவுமே நல்லதாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, உங்களோட ராசிக்கு 9வது வீட்டிலேயே குரு பகவான் அமரும் பொழுது ஆடம்பர செலவுகள் வருங்க. இந்த ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு நீங்கள் சேமிக்க தொடங்குனீங்கன்னா ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பணம் உங்களுக்கு பேருதவியாகவே அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். முக்கிய பிரமுகரின் வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் அவங்க கூட இன்னுமே நெருக்கமாகும் வாய்ப்பும் இருக்கும். இவர்கள் மூலியமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் சாதகமாக அமையுங்க. திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் உங்களோட வீடு களை கட்டும். வீட்டில் கூடுதலாக ஒரு தளம் அல்லது அறை அமைக்கும் முயற்சிகள் பலிக்குங்க. தந்தையுடனான இருந்த மோதல்கள் காணாமல் போகும். அவருக்கு இருந்த நோய் தொந்தரவுகள் இருந்துமே அவர் விடுபட்டு மாத்திரை மருந்து விஷயத்திலிருந்து நீங்குவார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் சனி பகவான் 5ஆம் வீட்டில் தொடர்வதால் பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டாலுமே அவங்களோட நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்காதுங்க. உயர்கல்வி, உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை பிரிவாங்க. தாய்மாமன் வகையில் செலவுகள் அதிகரிக்கும். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும். அதன் பிறகு எதிர்பாராத பணவரவு, திடீர் ஓகமும் உண்டாகும் ஒரு சிறப்பான வருடம் தாங்க. சமூகத்தில் பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க கூட நட்பு, வாகன அமைப்பு போன்ற சுக பலன்களுமே கிடைக்குது. அதனால வரக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை நினச்சி ரொம்பவும் மனதை போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த துலாம் ராசியில் உள்ள வியாபாரிகளுக்கு தொழில் தொடங்குனீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு உண்டாகும். வட்டிக்கு கடன் வாங்கியாச்சும் கடையை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது எண்ணம் வரும். செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் ரொம்பவும் அதிகமான தொகை கடன் வாங்காதீங்க. ஏன்னா விரிவுபடுத்துறதன் மூலம் தொழில் வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்புமே அமையும். உங்களின் மாறுபட்ட அணுகுமுறையால் லாபம் உண்டாகும். திடீர் லாபம், பெரிய நிறுவனத்தோட புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். மருந்து, உணவு, ரியல் எஸ்டேட் வகையால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும். கூட்டு தொழில் பங்குதாரர்கள் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் அவ்வப்போது பிரச்சனை செய்யலாம். அதனால் கொஞ்சம் பணிந்து செல்வது நல்லதாக இருக்கும். துலாம் ராசியில் உள்ள உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களோட பணிகளை முடிப்பதில் இருந்த தேக்க நிலை இப்பொழுது மாறும். மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. வருடம் தொடக்கத்திலேயே பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் புதிய வாய்ப்புகளை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு தொடர்பில் உள்ள நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பும் வந்து சேரும். கணினி துறையில் இருக்கிறவங்க உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. பணி சுமை கொஞ்சம் அதிகரித்த மாதிரி தாங்க இருக்கும். துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கான தெம்பும் தைரியமும் உண்டாகும். அஷ்டமத்தில் குரு, 5ல் சனி, 6ல் ராகு என்ற கிரக அமைப்பில் புத்தாண்டு உங்களுக்கு பிறந்திருக்கு. மார்ச் மாதம் சனி 6ஆம் இடத்திற்கும் குரு 9ஆம் இடத்திற்கும் ராகு கேதுக்கள் 5, 11ஆம் இடத்திற்கும் மாற இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டமான அமைப்பை உண்டாக்கி கொடுக்குது. கடந்த காலத்தில் பட்ட துன்பங்களுக்கு மருந்தாக கிரக பயிற்சிகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் புது மகிழ்ச்சி பிறக்கும். சுப காரியங்கள் நல்ல விதமாக உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பூர்வீக சொத்துல இருந்த வம்பு வழக்குகள் தீரும். தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். பட்டம், பதவிகள் உங்களை தேடி வரும். சுப காரியங்களை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். உங்களோட உறவினர்களே ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களோட வாழ்க்கை அமையும். படிக்காதவங்களாக இருந்தாலுமே கம்ப்யூட்டர் மற்றும் ஸ்மார்ட் போன் ஆகியவற்றை சிறப்பாக பயன்படுத்தும் திறமையை இந்த வருடம் வளர்த்து கொள்ள போறீங்க. இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.